யோ, அந்த ராசாத்தி பெருசா படிக்காதவ, நேத்து சேர்மனா வந்தவ. ஆனா நீங்க அந்த ஆபீஸ்ல ரொம்ப நாளாவே வேலை செய்றீங்க. உங்களோட அனுபவத்துக்கெல்லாம் முன்னாடி அவகிட்ட என்னையா இருக்கு? அவகிட்ட போய் நின்று நீங்க எல்லாம் கை கட்டி வேலை பார்க்கலாமா ஐயா? கஷ்டமா தான் சார் இருக்கு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார், அதையே நாங்க செஞ்சிடுறோம். அந்த ராசாத்திக்கு நீங்க யாரும் கோஆபரேட் பண்ண கூடாது. தலைவரே, அவங்க ஆபீஸ்ல அவங்க கூடவே இருந்துட்டு எப்படி கோஆபரேட் பண்ணாம இருக்க முடியும்? யோ, சொல்றேன் கேளி, அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்பட்டு தொலைக்கிற? உங்க ஆபீஸுக்கு ஏதாவது சர்டிபிகேட் வாங்க வர்றவங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் எதையும் கொண்டு வர்றது கிடையாது. ஏதாவது ஒரு பேப்பரை மிஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதை கேட்டு நீங்க அவங்கள இழுத்தடிங்க. லஞ்சம் தர தயாரா இருக்கிறவங்க கிட்ட மட்டும் லஞ்சத்தை ஆபீஸுக்கு வெளியில வாங்கிக்கிட்டு செஞ்சு கொடுத்துருங்க. சரி சார். ராசாத்திய நம்பி நேர்மைன்னு சொல்லிக்கிட்டு வர்றவங்களை இழுத்தடிங்க. உங்களை ராசாத்தி கூப்பிட்டு கேட்டா அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, இந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகுதுன்னு சமாளிச்சிருங்க. அப்படியே எல்லாம் சரியா இருந்தாலும் நீங்களே ஏதாவது டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு குறையுதுன்னு சொல்லுங்க. இப்படியே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மேலேயே ஏகப்பட்ட புகார்கள் புகார் பெட்டியில வந்து விழும். அதனால அவளுக்கு சிக்கல் வந்து பேரும் கெட்டு போயிடும். அவ மன உளைச்சலுக்கு ஆளாகி சேர்மன் பதவியே வேணான்னு விட்டுட்டு ஓடி போயிருவா. அதுக்கப்புறம் பை எலெக்ஷன்ல நாம தான் ஜெயிக்க போறோம். அப்புறம் நீங்க பழையபடி காசு பணத்தோட நல்லா பழங்கலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும்? சார் நிஜமாவே சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கீங்க சார். இதை ஃபாலோ பண்ணாவே போதும் சார். ராசாத்தி மேடமை ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பிடலாம். நாளையிலேருந்து எங்கள் எதிர்ப்பை நாங்கள் காமிக்கிறோம் சார். எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக வழி சொல்லியிருக்கீங்க. இனிமே எங்களுக்கு நல்ல காலம் தான் சார். சீக்கிரமே கிடைக்க போற வெற்றியை கொண்டாட இப்பவே இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே சார். ஹாப்பியாரு சார். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ம். எதுக்குடி இப்ப வண்டியை நிப்பாட்டின? அங்க பாருமா யாரு வராங்கன்னு. கார்ல ராசாத்தி வர மாதிரி தெரியுது. அவளேதான் வரா. என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு இவதானே எல்லா வகையிலயும் காரணம். அந்த ரோஜா ஸ்னேகா யாருன்னு தெரிஞ்சும் அவளை பத்தி என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டான். என்ன பழி வாங்கணும்னு தான் இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப இவளை பார்த்துட்டு சும்மா போறதுக்கு எப்படிமா மனசு வரும்? ஏதாவது சூடு குடுக்கலாம் தான் நிப்பாட்டினேன். என்னடி பண்ண போற? முதல்ல நீ சீட் பெல்ட்டை போடுமா. இப்ப எதுக்கு கண்மணி சீட் பெல்ட்டை போட சொல்ற? இங்க நடக்கிறத வேடிக்கை பாரு. போடு. அறிவு இருக்காடி உனக்கு? ஏன் இப்படி காரை ஓட்டுற? இல்ல ராசாத்தி, உன்னை பார்த்ததும் கொஞ்சம் விளையாடி பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் கார் அப்படி ஓட்டிட்டு வந்தேன். ஏய், உன் விளையாட்டு வினையா இருந்தா என்ன பண்ணுவ? கர்ப்பமா இருக்கிற நேரத்துல இப்படியா காரை ஓட்டுவ? ஜாக்கிரதையா இருக்க வேணா? பாத்தியாமா ராசாத்தியோட பாசத்தை? ராசாத்தி, உன்னால மட்டும் எப்படி எப்பவும் நல்லவளாவே இருக்க முடியுது? நிறைய தடவை உன்னை நினைச்சு நானே ஆச்சரியப்பட்டிருக்கேன். பெரிய வீட்டுக்கு நாம 2 பேரும் மருமகளா வந்தோம்.
அங்க நான் தான் தலையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுனாலதான் சின்னதா ஒரு சதி திட்டம் தீட்டி உன்னையும் புருஷனையும் வெளியே அனுப்புனேன். அப்புறம் நீ வெளியே போய் தொழில் தொடங்கி அன்னதான திட்டம் ஆரம்பிச்ச. அப்புறம் எலெக்ஷன்ல நின்னு சேர்மேன் ஆன. நான் பண்ண கெடுதலை எல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? சொல்றேன். சொல்றதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டா எப்படி? எங்க விட்ட? நான் பண்ண கெடுதலை எல்லாம் தாண்டி நீ ஜெயிச்சது வேற விஷயம். ஆனா உனக்கு எப்பவும் நான் தான் வில்லியா இருந்திருக்கேன். திட்டம் போடுறதுல அதை எக்ஸிக்யூட் பண்றதுலன்னு நான் தான் கில்லாடின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வில்லியே அசந்து போற அளவுக்கு நீ சைலண்ட் வில்லியா இருக்க. என் வாழ்க்கையே நாசம் பண்ற அளவுக்கு நீ துணிச்சிட்டல. கண்மணி, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? சைலண்ட் வில்லிங்கிற, வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இது பாரு, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசு. நீ என்ன பண்ணன்னு உன் மனசாட்சிய கேட்டு பாரு. அப்போ உனக்கே எல்லாம் நல்லா தெரியும். இங்க பாரு ராசாத்தி, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ நெருப்புல கை வச்சிட்ட. அது உன்னை சுட்டெரிக்காம விடாது. வாமா போலாம். கண்மணி, ம். நீ பேசின பேச்சுக்கு ராசாத்தி அப்படியே ஆடி போயிட்டாடி. அவளுக்கு அப்பப்ப இந்த மாதிரி சூடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த கண்மணி எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசிட்டு போறான்னு தெரியலையே. அப்படி போமா, கலெக்டர் வராரு. மேடம், கலெக்டர் வந்திருக்காரு மேடம். கலெக்டர்? ஆமா மேடம். சரி வரேன். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்ன சார், சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க? வழக்கமா நான் திடீர்னு இப்படித்தான் விசிட் அடிப்பேன். அப்பதான் எல்லாரும் அலர்ட்டா இருப்பாங்க. ஆனா உங்க விஷயத்துல உஷார்படுத்த வரல, பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமாம்மா, புகார் பெட்டி வச்சு அதுக்குன்னு ஒரு டீமையே வச்சு ஜனங்களோட குறைய தீர்த்துட்டு இருக்கீங்களாமே. அந்த நல்ல காரியத்துக்காகத்தான் உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆமா சார், திடீர்னு தோணுச்சு. நல்ல ஐடியான உடனே அப்படியே செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த டீம் ஆளுங்கள யாருமா? ஒரு நிமிஷம் சார். மணி, அந்த டீமை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சார் வாங்க சார். இந்த புகார் பெட்டி வச்சதுக்கு அப்புறம் மக்களும் தயங்காம வந்து அவங்க புகார கம்ப்ளைண்ட் எழுதி போடுறாங்க. எனக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. வணக்கம் சார். இவங்க 4 பேர் தான் அந்த புகார் பெட்டியில இருக்கிற புகார்களை படிச்சு என்னோட கவனத்துக்கு கொண்டு வராங்க. இவங்க எல்லாரும் தன்னார்வலர்கள். எந்த பிரதிபலனும் பார்க்காம மக்களுக்காக இதை செய்யறாங்க சார். வெல்டன், ராசாத்தியும் நீங்களும் ஒரு முன்மாதிரியான திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கீங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா சேர்மனையும் நான் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ண சொல்ல போறேன். ஆல் தி பெஸ்ட். Thank you sir. ஆல் தி பெஸ்ட். Thank you sir. Thank you ஆல் sir. தி பெஸ்ட். Thank you சார். வாழ்த்துக்கள். Thank you சார். ஆல் தி பெஸ்ட். சார் வாங்க உள்ள போலாம். வாங்க சார், உட்காருங்க.
மேடம் ராசாத்திய பார்க்கணும். மேடம் கலெக்டரோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். ம், சரி. எல்லாம் என் தலை எழுத்து. இந்த குண்டச்சிய நான் வெயிட் பண்ணி வேற பார்க்கணுமா? எல்லாம் நேரம்தான். விளக்க மாத்து கட்டைக்கு பட்டு கொஞ்சலன்னு பேராம். இதெல்லாம் கொடுமை. மா வா, இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணிடு. எப்படி அவ வீட்ல? என்ன திடீர்னு பார்த்ததும் அதிர்ச்சியா இருக்கா? நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல? என் கண்மணி, இந்த குட்டி பிசாச நீ டாக்டருக்கு பண்ணதை இன்னும் மறக்கல போல. அதத்தான் அது சொல்லுது. ஆனா ஸ்னேகாக்கு தான் அது புரியல. ஆனா எனக்கு அதான் முடிஞ்சு போச்சுல்ல, பேசாம இரு. ஏண்டி, நீயும் என் புருஷனும் பண்ற லீலையெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அதிர்ச்சியா இருக்கா? இத பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் தப்பா இருக்கு. நீங்க நடந்துக்கிறது தப்பு இல்ல, நான் பேசுறது மட்டும் தப்பா? ஏய், என்ன ஊமச்சி மாதிரி இருந்துகிட்டு என் பொண்ணுக்கே துரோகம் பண்றியா? தொலைச்சிருவேன் உன்னை. ஏய், லவ் பண்ணி கல்யாணமே பண்ணாம புள்ளையே பெத்துப்ப, ஆனா அத நான் தப்புன்னு சொல்லக்கூடாதா? எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்டாட்டி நான் இருக்கிறப்பவே நீ ஒரு புள்ளையோட வந்து என் புருஷனோட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துவ. இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா? எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே. ஹேய், இத பாரு, முன்ன நடந்தது இப்போ நடந்தது எல்லாத்தையும் நான் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து மன்னிச்சு விட்டுறேன். ஆனா இதுக்கப்புறமாவும் எக்காரணத்தை கொண்டும் என் புருஷனை நீ பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. இத பாரு, உன்னை நான் வார்ன் பண்றேன். இன்னைக்கே நீயும் உன் பொண்ணும் கண்காணாம எங்கேயாச்சும் போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. அப்படி போக மாட்டேன்னு அடம் புடிச்சா நான் எந்த எல்லைக்கும் போவேன். இல்லங்க, நான் உங்க வாழ்க்கைய பங்கு போட வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். பங்கு போட வரலனா அவர் எதுக்கடி காலையிலேயே உன் வீட்டுக்கு வந்து நைட்டு 12 மணி வரைக்கும் இங்கேயே இருக்காரு? நீங்க 2 பேரும் ஜாலியா பைக்ல ஊரை சுத்துவீங்க, கேட்டா எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நடிப்பீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அப்பதான் உண்மை என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஹேய், நீ பேச என்னடி இருக்கு? தேவைப்பட்டா உங்க 2 பேர் கதையை முடிக்கவும் நான் தயங்க மாட்டேன்.
என்னடி இது? ஓஹோ, இதுவும் ஏதாவது டிராமாவா? டிராமாலாம் இல்லைங்க. எனக்கு பிளட் கேன்சர். நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துடுவேன். அதனால என் குழந்தை அனாதையா ஆயிடக்கூடாதுன்னு குழந்தைய குமரன் கிட்ட ஒப்படைக்க வந்தேன். மத்தபடி எந்த ஆசையும் இல்லை. ஹேய், உன் குழந்தைய கொடுத்து அத பெரிய வீட்டு வாரிசாக்க பாக்குறியா? அது நான் செத்தாலும் நடக்காது. பெரிய வீட்டு வாரிசுனா அது ஏன் மூலமா பிறக்கிற குழந்தையா மட்டும்தான் இருக்கணும். அதனால இன்னைக்கே நீ இந்த ஊரை காலி பண்ற. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம். எங்களை விட்டுருங்க. பேச்சு மாற மாட்டல்ல? இன்னைக்கே காலி பண்ற. அதான் எல்லாருக்கும் நல்லது. நான் மிரட்டினது இனிய, ராசாத்தி, குமரன் யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? வாமா போலாம். வேணும்னே மேலும் மேலும் நம்மள காக்க வைக்கிறாளா இவ? ஏன்பா மேடம், இன்னும் எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்றது? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு போய் சொல்லு. மேடம் கலெக்டர் இன்னும் போகல. சரி நான் சொல்றேன் மேடம். ஆ. சார் காஃபி. சார் காஃபி சார். தேங்க்யூ. மேடம் உங்க அத்தை மரகத உங்களை பாக்குறதுக்காக வெளியே காத்திருக்காங்க மேடம். என்னது, அத்தை வெளியில காத்துட்டு இருக்காங்களா? எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 10 நிமிஷம் ஆச்சு மேடம். இது ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? ராசாத்தி, எனி ப்ராப்ளம்? சாரி சார், அவங்க எங்க குடும்ப பெரியவங்க. எங்க வீட்டுக்கு எல்லாமே அவங்க தான். ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். எதுக்கு வெளியில போய் பேசிட்டு வரணும்? அவங்கள இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. தம்பி. சார் 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 நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே ராசாத்தி. அத்தை வாங்க. சாரி அத்தை, நீங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. உண்மையாத்தான் சொல்றியா இல்ல வேணும்னு என்ன காக்க வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஐயோ அத்தை, சத்தியமா தெரியாது அத்தை. சரி சரி நம்பிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். உள்ள வாங்க அத்தை. பரவாயில்ல, இங்கே நின்னு பேசலாம். அத்தை, நீங்க முத எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. வெளியே நிக்க வச்சு பேசினேன்னு இனிய மாமாக்கு தெரிஞ்சா என்னதான் திட்டுவாரு. வாங்க அத்தை. பரவாயில்ல இருக்கட்டும். ஷூ வாங்க அத்தை, வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், இவங்க தான் எங்க பெரிய அத்தை, எங்க வீட்டு மூத்தவங்க. ராசாத்தி, அது நீங்க சொல்லாமலேயே தெரியுது. இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே கலெக்டர் நான் இருக்கேன்னு கூட பார்க்காம பதட்டமா எழுந்து இவங்களை கூட்டிட்டு வர போகும்போது இவங்க எவ்வளவு முக்கியமானவங்கன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு. அம்மா, ராசாத்தி சேர்மனா தன்னோட பதவியை உணர்ந்து பொறுப்பா செயல்படுறாங்க. அவங்க இப்படி பொறுப்பா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் போட்டிருக்கு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ராசாத்தி, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். சாரி சார். பரவாயில்லம்மா, நோ ப்ராப்ளம். வர ராசாத்தி, சரி, வரமா. வாங்க. அத்தை உட்காருங்க.